கர்த்தர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆராதனையில் ஆவியும் ஜீவனும் இருக்கும். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் நாம் கர்த்தரிடமிருந்து எதை எதிர்பார்க்கலாம் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆளுகையையும் அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தை நாம் அறிந்து தெளிவாக சொல்லுகிறார். அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். அவர் உத்தமனுக்கு உத்தமராக இருக்கிறார். மேலும் அவர் புனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சத்தியத்தை தம்முடைய மலை பிரசங்கத்தில் இவ்வாறு போதகம் பண்ணி இருக்கிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமனாக இருப்போம் என்றால் கர்த்தரும் நமக்கு உத்தமராக இருப்பார். நாம் பிறருக்கு தயவுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தரும் நமக்கு தயவுள்ளவராக இருப்பார். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை அவர்களுக்கு நாமும் செய்ய வேண்டும். நாம் மனுஷர் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும். அப்போது கர்த்தரும் நம் மீது இரக்கம் காண்பிப்பார். இரக்கம் உள்ளவர்களுக்கு கர்த்தரும் இரக்கம் உள்ளவராக இருப்பார். மனுஷரின் பிரிவுகள்: தயவுள்ளவன், உத்தமன், புனிதன், மாறுபாடுள்ளவன், சிறுமைப்பட்டவன், மேட்டிமையானவன். உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள்: ரட்சிப்பு, கிருபை, வெகுமதிகள், தேவனுடைய கிரியைகள், பாதுகாப்பு, சந்தோஷம், கிருபை, நித்திய சுதந்திரம், சமாதானம், சத்துருவின் மீது ஜெயம், எல்லா நன்மைகள், நீதி, வளமை, வெளிச்சம், நன்மை, தேவனோடு நித்திய வீடு, போதும் என்னும் மனம், உலக வீடு, பாதுகாப்பு, பலன், வழி நடத்துதல், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய பிரியம், ஜெபத்திற்கு பதில். புனிதமானவை: பொன், ஒலிவ எண்ணெய், வெள்ளைப்போளம், சாம்பிராணி, குத்துவிளக்கு, தூபவர்க்கம், மேஜை, திராட்சரசம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர், கற்பனைகள், இருதயம், மனுஷர், பஞ்சு, பாஷை, காணிக்கை, பதார்த்தங்கள், மனச்சாட்சி, ஜலம், மார்க்கம், ஞானம், மனது, கிறிஸ்து, மெல்லிய வஸ்திரம், தூதர்கள், ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. மாறுபாடுள்ளவை: சந்ததி, இருதயம், பேச்சு, பாதைகள், வாய், நாவு, மனுஷர், திட்டங்கள், வழிகள். தேவன் மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவர்.